வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் எழுத்திலக்கணம். வினாயன் 1. மொழியை தெளிவுறப் பேசவும் எழுதவும் உதவுவது எது? விடை இலக்கணம். வினாயன் 2. மொழியின் சிறப்புகளை அறிய உதவுவது எது? விடை இலக்கணம். வினாயன் 3. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? விடை 10 வகைப்படும். வினாயன் 4. அளபடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை 2 வகைப்படும். அவை உயிரளபடை, ஒற்றளபடை. வினாயன் 5. அளபடை என்றால் என்ன? விடை அளபெடுத்தல் அல்லது நீண்டு ஒலித்தல். வினாயன் 6. உயிரளபடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. வினாயன் 7. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்து அளவெடுப்பது எவ்வகை அளபடை? விடை செய்யுளிசை அளபடை. வினாயன் 8. செய்யுளிசை அளபடையின் மற்றொரு பெயர் என்ன? விடை இசை நிறை அளபடை. வினாயன் 9. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளவெடுப்பது எது? விடை இன்னிசை அளபடை. வினாயன் 10. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளவெடுப்பது எவ்வகை அளபடை? விடை சொல்லிசை அளபடை. வினாயன் 11. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து அளவெடுப்பது எவ்வகை அளபடை? விடை ஒற்றளபடை. வினாயன் 12. செய்யுளிசை அளபடை எடுத்துக்காட்டுகள். விடை ஓதல் வேண்டும், உரா, படா. வினாயன் 13. இன்னிசை அளபடை எடுத்துக்காட்டுகள். கெடுப்பதூம், எடுப்பதூம். வினாயன் 14. சொல்லிசை அளபடை எடுத்துக்காட்டுகள். விடை உரணசை, வரணசை. வினாயன் 15. ஒற்றளபடை எடுத்துக்காட்டுகள். எங்கிறைவன், எஃகிலங்கிய. நன்றி.